ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையை நம்ம பார்த்தோம், நமக்கு பங்கு பெற்றோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசணும். ஒரு ஆலயத்திற்கு வர்றது, ஒரு கூட்டத்திற்கு வர்றதுனுடைய பிரதான நோக்கமே ஏசப்பாவை பற்றி இன்னும் அதிகமாக என்ன செய்கிறது, அறிந்து கொள்றதுக்கு, இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் பேசுவதற்கு, இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாய் நம்ம மகிமைப்படுத்துவதற்கு. அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆலயத்திற்கு வரோம், ஒரு ஆராதனையில் பங்கு பெறுறோம், ஒரு கூட்டத்திற்கு போகிறோம். இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்கிறதுக்கு ஒரு வசனமாக நம்ம எடுக்காமல் ஒரு 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 வார்த்தை, ஒரு டாபிக் அப்படி எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, வேதத்தில் இரைச்சலை குறித்து நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இரைச்சல் அப்படின்னா ஒரு அப்ரோர், ஒரு தண்டரிங் வாய்ஸ், ஒரு நாய்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்ம உலகத்தில் சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இறைச்சலாக இருக்குது, சத்தமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம என்னத்தை சொல்லுவோம்? ஒரு தண்ணீர் நிறைய பயங்கர சத்தத்தோடு. இப்போ நீங்கள் சமீபத்தில் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வயநாட்டில் இந்த மலை சரிவானது, அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எப்படி வரும்? அந்த சத்தம் அந்த தண்ணி வழியில் இருக்கிற எல்லா பொருட்களையும், அந்த கல் மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும் பொழுது அந்த டெஃபனிங் நாய்ஸ் என்று சொல்லுவாள். அதாவது காதை அடைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். இதே மாதிரி நீங்கள் பெரிய அருவிகளில், தண்ணீர் ஓடுகிற பெரிய அருவிகளில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அப்படி தான் சத்தம் கேட்கும். அதே போல் மழை, பயங்கரமான மழை பெய்யும் பொழுது அந்த சத்தம் கேட்கும். நல்ல அதாவது கொட்டுற மழையில் நீங்கள் போய், சாதாரணமாக பெய்கிற மழையில், பயங்கரமாக பெய்கிற மழையில் நீங்கள் போய் எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சாலும் அல்லது எவ்வளோ சத்தமாக நீங்கள் கூப்பிட்டாலும் யாருக்கு என்ன செய்யாது, கேட்காது. அதுதான் அந்த பயங்கரமான இரைச்சலின் சத்தம். அதே போல் நீங்கள் கூட்டம், மக்கள் திரட்சி, நீங்கள் தீபாவளி நேரத்துலலாம் கடைக்கு போகும்போது அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சத்தத்தை நீங்கள் அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஒரு சத்தமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட அந்த சத்தத்தை குறித்து வேதம் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தம் அப்படி மகா பெரிய இரைச்சலை போன்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்ததாம். ஆண்டவராகிய கர்த்தரை நம்ம பல விதங்களில் நம்ம விவரிக்கிறோம். என்ன விவரிக்கிறோம்? இது ஆண்டவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, கண்கள் ஒளிமயமானது, அக்கினிமயமானது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ யோவான் சீஷன் அப்போஸ்தலன் அவர் ஆண்டவரை காணும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவருடைய சத்தம் இரைச்சலை போல இருக்கிறதா. அப்போது இரைச்சல் எப்படி இருக்கும்? அந்த சத்தம் காதுகளால் கேட்க முடியாத அளவிற்கு பயங்கரமான சத்தமாக இருக்கும். ஒவ்வொரு
ஜீவ பிராணிக்கும் ஒவ்வொரு லிவிங் க்ரீச்சருக்கும் காதில் கேட்குறதற்கு ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ஸ் இருக்கும், அளவு இருக்கும் சத்தம். உதாரணமாக நம்மளுடைய செல்ல பிராணி நாயையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நமக்கு கேட்குற சத்தம் நாய்க்கு நமக்கு சாதாரணமாக இருக்க சத்தம் நாய்க்கு எப்படி இருக்கும்? பயங்கர சத்தமாக இருக்கும். அதனால தான் வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெடிக்கும் பொழுது இந்த குருவிகள், பறவைகள், நாய், பூனைங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, அதுகளால் அந்த சத்தத்தை கேட்க முடியாது. அதுகளுக்கு காதுக்குள்ளே இடி வெடித்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சத்தமாக இருக்கும், ஆம்ப்ளிஃபைடாக கேட்கும். ஆனால் நமக்கு கேட்காத சத்தங்கள் கூட, நமக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன சத்தம் கூட என்ன செய்யாது, கேட்காது. ஆனால் நாய்களுக்கு அந்த சத்தம் பிராணிகளுக்கு நல்லா கேட்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சத்தம் கேட்குமா. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருக்கிறது. சங்கீதக்காரன் 29ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறான். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? அது கேதுரு மரங்களையே பிரிக்கத்தக்கதான வல்லமை உடையது. காடுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அலறும், இடி முழக்கம் உண்டாகும். இப்படிலாம் சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பயங்கரமாக எழுதியிருக்கிறார். சரி, நீங்கள் கேட்கலாம், கர்த்தருடைய சத்தத்துக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம்? எனக்கு அது தேவையில்லையே. நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த இறைச்சலின் சத்தம், கர்த்தருடைய சத்தம் எதுக்கு எனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் அப்படிப்பட்ட இறைச்சல் கேட்கப்படும் பொழுது பல காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சிம்பாலிக்காக ஒரு அடையாளமாக இறைச்சலின் சத்தத்தை நிறைய தம்முடைய தாசர்களுக்கு கேட்க பண்ணுகிறார். அப்போ முதலாவதாக நான் வாசிக்க நம்ம பார்க்க போகிற, தியானிக்க போகிறது பெருமழையின் இறைச்சல், ஆசீர்வாதத்தின் இறைச்சல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாபை நோக்கி எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னா. இப்போ அந்த நாட்டில் என்ன நிலைமை? 3 வருஷம் ஒரு சொட்டு மழை கிடையாது. 3 வருஷம் என்ன இல்லை, ஒரு சொட்டு மழை கிடையாது. 3 வருஷம் மழை பெய்யலைன்னா நாடு எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும். அந்த மண் என்ன செஞ்சுருக்கோம்? அப்படியே பாலமாக வெடித்து காஞ்சு போயிருக்கும். நீங்கள் எவ்வளோ செடி வச்சாலும் என்ன செய்யாது, வளரவே வளராது. ஆனால் அந்த சமயத்தில் எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அதுக்குன்னே அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறாரு? ஆகாப் என்னும் ராஜா ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போய் அவன் பின்பற்றின பலவிதமான அநியாயமான அக்கிரமமான காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, உன் வார்த்தையே அன்றி 3 வருஷம் இந்த நாட்டில் என்ன செய்யாது, மழை பெய்யாது. எலியா தீர்க்கதரிசி அதே போல் சொல்லிட்டான். 3 வருஷம் என்ன இல்லை, ஒரு சொட்டு மழை இல்லை. அந்த மழை இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிக்கு தம்முடைய காகங்களையும் சாரிபாத் ஒரு விதவையும் கொண்டு என்ன செஞ்சார், போஷித்தார். ஆனால் அதை மட்டும் நம்ம படிச்சிடுறோம். அதற்கு பிற்பாடு நடந்தது என்ன தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்ல, சரி 3 வருஷம் முடிய போதும், இந்த நாட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு போதும், போய் என்ன செய்ய, முதல்ல ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். என்ன வேலையை சொல்கிறாரு? பாகால் தீர்க்கதரிசிகள் அவ்வளோ பேர் என்ன கொண்டு கர்மேல் மலையில் கூட்டு அப்படிங்கிறார். எதுக்கு அவங்களையெல்லாம் கூட்டணும்? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சு? இந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவரா? ஆண்டவராகிய ஏகோவாவை நம்ம தியானித்தோமே, நம்ம வணங்கினோமே, இத்தனை வருஷம் நம்ம பின்பற்றினோமே, இவர் தான் நம்முடைய தேவனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அந்த ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஏன்னா ராஜா எவ்வளியோ அவ்வளி தான் என்னது, மக்களும் போவாங்க. அப்போ ராஜா செய்த காரியங்களினால இவர்களுக்கு என்ன செய்யலை, ஜனங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு ராஜா வழிபட்ட பாகாலுக்குள்ளேயே என்ன செஞ்சிட்டாங்க, போய்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் அந்த சரித்திரங்களை வாசிச்சிங்கன்னா ஆகாபும் ஏசபேலும் ஜனங்களை பாவத்திற்குட்பட பண்ணினார்கள்.
தேசம் பாவத்தினால நிறைஞ்சிருந்துச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி விக்கிரக ஆராதனை மாத்திரம் அல்ல, பயங்கரமான கொடூரமான பாவங்கள். என்ன பாவங்கள்? குழந்தைகளை பலியிடுற பாவங்கள், குழந்தைகளை தேவர்களுக்கு கொடுக்கிற பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பெருகி கிடந்தது. அநியாயமான கொலைகள். அப்போ ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, கர்மேல் பர்வதத்திற்கு வா. அங்கே என்ன செய்கிறாங்க? எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் ஒருத்தந்தான், நான் ஒருத்தந்தான். மற்ற ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கொலை பண்ணி போட்டுட்டீங்க. நான் ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறேன். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஒரு பக்கமாக நில்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? பலி செலுத்துங்க. பலி செலுத்துகிறாங்க. என்ன பலி செலுத்தணும்? பலி மாடை வெட்டி என்ன பண்ணணும்? அந்த இது மேலே கல் மாதிரி ஆல்டர் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சிடணும். வானத்திலிருந்து அக்கினியால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம்னு சொன்னான். என்ன சொன்னா? இன்றைக்கி ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வான்னு. உங்களால் கொண்டு வர முடியுமா? என்ன சொல்லுவீங்க? எனக்கு முடியாது. ஆனால் ஆண்டவர் முடியாத காரியத்தை தான் என்ன செய்ய சொன்னார்? எலியா தீர்க்கதரிசியை செய்ய சொன்னார். எலியா ரொம்ப கேஷுவலாக சொன்னான். அவன் பெரிய கூப்பாடு போடலை, நிறைய பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலை, அல்லது இவன் மாத்திரம், அதாவது ஒரு பெரிய ஒரு சீன் போடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி போடவே இல்லை. இவன் ஒருத்தந்தான் இருந்தான். சரிப்பா, நீங்கள் எல்லாம் பாகாலை நோக்கி கூப்பிடுங்கண்ணா. எல்லாரும் பாகாலை நோக்கி கூப்பிட்டாங்க. பாகாலை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் செய்த காரியம் என்ன? தங்களை தாங்களே கீறி கொண்டார்கள். இந்த பலி மேலே எப்படியாவது அக்கினி வரட்டும் அப்படின்னு சொல்லி அலறி அலறி கத்தி கத்தி கூப்பிட்டாங்க. எவ்வளோ நேரம் கூப்பிட்டாங்க? சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க. எலியா தீர்க்கதரிசி ரொம்ப ஜோக்காக சொல்கிறான், அவன் பயணம் போயிருப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் பிஸியாக இருப்பான், அதனால தான் நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் என்ன செய்யலை, கேட்கலன்னு சொன்னான். கடைசியில் அந்தி பலி நேரம் வரும் பொழுது எலியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஒரே ஒரு ஜெபம், கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஆண்டவரை பார்த்து கூப்பிட்றான். அதுக்கு முன்னாடி பலிபீடத்தில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்று. என் ஆண்டவர் ஏதோ சூட்டில் அக்கினி அனுப்புகிற ஆண்டவர் கிடையாது. தண்ணினால் நிறைச்சிரு பலிபீடத்தை. நான் நிறைச்சிட்டாங்க பலிபீடத்தை. பலிபீடம் நிறைக்கப்பட்ட பிற்பாடு எலியா என்ன செய்றான்? கர்த்தாவே செவி கொடுத்துருளும்னு கேட்டப்போ வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அக்கினி பலியை பச்சித்து போட்டது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எலியா சும்மா விடலை. பாகால் தீர்க்கதரிசி அத்தனை பேரையும் பிடிச்சு என்ன பண்ணாங்க? சரியா தப்பா? வெட்டி போட்டது சரியா தப்பா? சரிதான்னு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரிதா வருது. பாவம், அவன் மனம் திரும்பியிருப்பான்ல, அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல. ஏசப்பாவே சொல்லிட்டாரு, இந்த சிறியரில் ஒருவனை இடற பண்ணுகிறவனுக்கு எந்திரக்கல்லை கழுத்தில் கட்டி என்ன செய்யணுமா? சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். அதாவது பாவம் பண்ணினவனை காட்டிலும் பாவம் பண்ண தூண்டுறான் பாரு, அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு ஜாஸ்தி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாருங்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பார். எலியா எத்தனை வருஷமாக கத்தியிருப்பான், இதெல்லாம் தெய்வம் இல்லைப்பா, ஆண்டவரை பின்பற்றுங்கன்னு எத்தனை வருஷம் கூப்பிட்டுருப்பான். கேட்டானுங்களா? கேட்கல. ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்னது? 450 தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி போட்டுட்டான். இதெல்லாம் யார் கண்ணு முன்னாடி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ராஜாவின் கண் முன்னாடி நடக்குது. யார் முன்னாடி நடக்குது? ராஜாவின் கண் முன்னாடி. இந்த வெட்டி போட்ட உடனே அந்த 41ஆம் வசனம் சொல்லுது, எலியா ரொம்ப கேஷுவலாக ஆகாபை பார்த்து, கிளம்பு வீட்டுக்கு போ, பெருமழையின் இறைச்சல் கேட்குதுன்னா. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வல்லமை. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வல்லமை. 450 பேரை சாதாரணமாக வெட்டி போட்டுட்டு இங்கே திரும்பி ராஜாவை பற்றி என்ன சொல்கிறான்? கிளம்பு, ரதத்தை எடுத்துட்டு இஸ்ரேலுக்கு போ, பெருமழையின் இறைச்சல் கேட்குது. ஸோ முதல்ல ஆசீர்வாதமான மழை வரணும்னா உங்கள் பலிபீடம், உங்கள் இடம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை சுத்தப்படுத்தப்பட வேண்டும்.
தேவையில்லாத காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எலியா தீர்க்கதரிசியை போல மூட்டை கட்டி தூக்கி என்ன செஞ்சிடணும்? போற்றணும். கர்த்தர் அங்கே தேசத்தை எலியாவை கொண்டு சுத்திகரித்தார். சுத்திகரித்த பிற்பாடு தான் எலியா சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்குது. அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்குதுன்னு சொன்னதுடனே எலியா அமைதியா இல்லை. நிறைய சமயங்களில் நம்ம அந்த தப்பு பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா அது அப்படியே மறந்து போயிடுறோம். அப்படி போகிறது ஆண்டவர் சொல்லவே இல்லை. இங்கே எலியா தீர்க்கதரிசியா இருந்தும் கூட யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுது. யாக்கோபு சொல்றான், எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தோம், நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடி 3 வருஷம் ஊக்கமா ஜெபம் பண்ணான். அதற்கு பிற்பாடு என்ன செய்யறான்? மழை பெய்யணும்னு ஊக்கமா ஜெபம் பண்ணான். இந்த 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 41ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் எலியா தீர்க்கதரிசி பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணா? பெருமழை இரைச்சல் கேட்குதுன்னு ஆகாப போ அப்படின்ட்டான். ஆகாப் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான் கிளம்புறதுக்கு. ஆனால் எலியாவோ தன் முகம் தன் முழங்காலில் படுமளவும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சிறான், ஆண்டவரே மழையை கொடுங்கப்பா, 3 வருஷம் அந்த தேசம் அப்படியே வீணா போச்சு, மழையை கொடுங்கன்னு கெஞ்சிறான். அந்த பிளெஸ்ஸிங்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக காஞ்சு போன அந்த தேசத்தில், எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போன அந்த தேசத்தில் திரும்பவுமா கொடுங்கன்னு கெஞ்சினான். கெஞ்சின பொழுது வேலைக்காரன்ட்ட சொல்கிறா, போ மேகம் பாரு, மேகத்தை இருக்கான்னு பாரு. மேகம் இல்லை. எத்தனை தடவை பார்த்தான் வேலைக்காரன்? எத்தனை முறை? 6 முறை பார்த்துட்டான். 6 முறை இல்லை. 7ஆவது முறை கையளவு மேகம் இருக்குன்னா. ஹல்லேலூயா. என்ன அளவு மேகம்? கையளவு மேகம். அந்த கையளவு மேகத்தை பார்த்த உடனே தான் எலியா, சரி கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? மழையை கட்டளையிடுவார்னு சொல்லி அங்கே அதே அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை பாருங்கள். 44ஆம் வசனம் பின்பகுதியிலேயே சொல்கிறான், அப்பொழுது அவன் எழுந்து போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் அப்படின்னு சொன்னான். அப்போ வரைக்கும் அப்போ ஆகாப் என்ன செய்யல? அப்போ கூட எலியாவை நம்பலை. பெருமழையின் இரைச்சல் கேட்குதுன்னு சொன்னப்போ நம்பலை. இப்போ என்ன செய்றான்? போ, மழை தடை பண்ண போகுதுன்னா. அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெரிய மழை, தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆகாப் ரதத்தில் போகிறதுக்கு முன்னாடியே எலியா என்ன செஞ்சான்? ஆகாபின் ரதத்திற்கு முன்னாடி ஓடிட்டான். அவ்வளவு பலன ஆண்டவர் எலியாவிற்கு கொடுத்திருந்தார். இதுதான் ஆசீர்வாதத்தின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல். இந்த ஆசீர்வாதத்தின் இரைச்சல் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பத்தில் வேணும்னா முதலாவது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். அடுத்து ஊக்கமான ஜெபம். ஆண்டவர் சமூகத்தில் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும். 1 தடவை ஜெபம் பண்ணேன், 2 தடவை ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி ஜெபம் பண்ண தேவையில்லை, என்ன ஆண்டவர் என்னை எங்கத்தான் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வரும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தை இழந்து தான் போவோம். ஊக்கமான வேண்டுதலோடு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பெருமழையை போல கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு இரைச்சல் வேதத்தில் காணப்படுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா 2 சாமுவேல் 5:17 25 இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது ராஜாவாயிட்டான். ரொம்ப பாடுக்கு அப்புறம் ராஜாவானதுக்கப்புறம் பெலிஸ்தியர் என்ன செய்கிறாங்க? ராஜாவிற்கு விரோதமாக வருகிறார்கள். 17ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம். அப்போ பெலிஸ்தியர் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே அவங்க பாளையம் இறங்குறாங்க. பாளையம் இறங்கி பெலிஸ்தியர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் என்ன செய்வோம்? தாவீது ராஜாவை அடிமட்டத்தோடு அழிச்சு போட்டுருவோன்னு. ஏன்னா பெலிஸ்தியருக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? தாவீதுனால தான் அவர்களுடைய பெரிய பெரிய ஜயன்ஸு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியருக்கு நல்லா தெரியும். அப்போ தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான் என்றால் நிச்சயமாக பெலிஸ்தியருக்கு அழிவு தான்.
அதனால ஆரம்பத்திலே என்ன பண்ணிடணும், எப்படியாவது இந்த ராஜா தாவீது ராஜாவை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அப்போ ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் அவர்கள் பாளையம் இறங்கின பொழுது தாவீது எப்போதும் போல் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக நான் போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்றார், போன உடனே ஆண்டவரை முன் வைத்து இவன் செல்கிறான். செல்லும் பொழுது பெலிஸ்தியர் என்ன செய்கிறாங்க, தண்ணீர்களுக்கு முன்னாடி எல்லாம் முறிந்தோடுகிறது போல அவர்கள் முறிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெரிய ஒரு தோல்வியை வச்சுக்கிறாங்க, அங்கே தோல்வி எடுத்துடுறாங்க. தாவீது ராஜா வெற்றி பெறுகிறான். அதனால அந்த இடத்திற்கு என்ன செய்கிறாங்க, பாகால் பெராசீம் என்று சொல்லி பேரிடுகிறார்கள். அந்த இடம் அப்படின்னா என்ன, எல்லாம் முறிந்தோடுகிறது, தடைகள்லாம் என்ன செய்கிறது, முறிந்தோடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்குது தெரியுமா, இந்த ஜனங்க சும்மா இல்லை, இந்த சத்துருக்கள் திரும்பவுமா அதே இடத்துல பாளையம் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, திரும்பவுமா, இதெல்லாம் பெரிய ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, பைபிளில் படித்ததே இல்லை அப்படின்னா பழைய ஏற்பாட்டை விட்டுறாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. நிறைய சமயம் நம்ம புதிய ஏற்பாடு சங்கீதத்தை மட்டும் படிச்சுட்டு பழைய ஏற்பாடை என்ன செஞ்சிடறோம், மறந்து விட்டுறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. அதனால் பழைய ஏற்பாட்டை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அப்போ இங்கே தாவீது ராஜா ஜெயிச்சதுக்கப்புறம் அதே இடத்துல திரும்பவுமா பெலிஸ்தியர் என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்குறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தியர் திரும்பவும் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். ஆனால் இங்கே தாவீது செய்த காரியம் என்ன, திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? ஆண்டவரே, நான் சண்டை போடலாமா வேண்டாமா, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? உடனே நமக்கு வாய்க்கு வந்தபடி திட்டிடுவோம் இல்லையா, கண்டிப்பாக திட்டிடுவோம். அன்றைக்கி கூட ஒரு இது போட்டிருந்தாங்க, நம்ம பைப்பு, தண்ணி பிடிக்கிற பைப்பு இருக்கு இல்லையா, தண்ணி பிடிக்கிற பைப்பில் நடக்கிற சண்டையை போட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, உலக மகா யுத்தம். டைட்டில் என்ன போட்டிருந்தாங்க, அங்கே சண்டை போடுறது என்னது, ஒரு 4-5 பொம்பளைங்க, 4-5 அம்மாமார், பயங்கர யுத்தம். எதுக்கு யுத்தம்? இப்போ நிறையா அப்படி காணப்படுறதில்ல, ஏன்னா பைப்பு வீட்டுக்கே வந்துடுது நிறைய பேர்த்துக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்களேன், பைப்படி சண்டைங்கிறது மீள முடியாத ஒன்று. டெய்லி சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் அந்த பைப்புக்கு போகும்பொழுது என்ன வந்துடும், என்ன வார்த்தை வரும், கெட்ட வார்த்தை வரும். சரளமாக கெட்ட வார்த்தை வரும், சரளமாக வரும். சில ஐயாமார்களுக்கு உலகம் பூரா நல்ல வார்த்தை தான் வரும். மனைவிமாரை பார்த்துட்டா என்ன வரும், கெட்ட வார்த்தை வரும். சிலருக்கு பிள்ளைகளை பார்த்தா அப்படி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது தாவீது மாதிரி நம்ம ஆண்டவரை கேட்டு பார்த்தோம்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாவீது அப்படி தான் கேட்டான். ஒரு ராஜா, அந்த ராஜா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுதும் முதல்ல பெலிஸ்தர் வந்துட்டாங்க, அவங்கள போராடி ஜெயிச்சாச்சு, திரும்பியுமா பெலிஸ்தர் வர்றாங்க, இது என்னப்பா ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவன் போல திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஆர்மி ஜெனரல், ஒரு வார் கமாண்டர், ஆண்டவர் அருமையான பதில் சொல்கிறார். வாசிமா 23ஆம் வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளில் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளான் கொடுக்குறாரு பாருங்க. முதல்ல நீ நேராக போய் தோற்கடிச்சிட்ட, இப்போ என்ன பண்ணாத, நேராக போகாத. நேராக போகாமல் அவங்களுக்கு பின்னாடி வழியாவா, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில், இலைகளின் நுனிகளில் நீ என்ன கேட்ப, இறைச்சலை கேட்ப அப்படிங்க.
ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனால் இங்கே செடிகள்னு எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் பாப்புலர் ட்ரீஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அது 50 அடி 100 அடி வரைக்கும் வளருகிற மரங்கள். அந்த மரங்கள் அது இந்த பிளைவுட்டு, தீக்குச்சி இதெல்லாம் செய்வாங்க. அந்த மரங்களில் அதுதான் அந்த முசுக்கட்டை செடிகள்னு தமிழில் பேர் போட்டிருக்கு. அந்த மரங்களின் இலைகளின் நுனிகள் என்ன செய்யுமா? இறைச்சல் கேட்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த இறைச்சல் கேட்கும்போது உடனே புறப்பட்டு போயிரு. அந்த டைம் அந்த இறைச்சல் என்னது? கர்த்தராகிய நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போயிருப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் புறப்பட்டு போவேன். யாரை முறியடிக்க? பெலிஸ்தியரை முறியடிக்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நம்மை சுற்றி எத்தனையோ சத்தங்களை நம்ம கேட்குறோம், எத்தனையோ விதமான உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த நாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தின் சத்தங்கள் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்காத அளவிற்கு நம்முடைய காதை மந்தமாக்கிடுது. நம்முடைய காதை என்ன செய்யுது? மந்தமாக்கிடுது. ஒரு அசுத்தமான காரியத்தை கேட்கும் பொழுது பரிசுத்தமான யோசனை என்ன செய்யாது? வரவே வராது. ஒரு அசுத்தமான சத்தங்களை நாம் கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது பரிசுத்தமான எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யாது? தோன்றவே தோன்றாது. அதனால தான் இங்கே தாவீது அவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்தி போரின் இறைச்சல் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இலைகளின் நுனிகளில் வர இறைச்சல் எப்படி இருக்கும்? பெரிய சத்தமாவா இருக்கும்? இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, அது நீ கேளு, அப்போ நான் அங்கே கடந்து போயிருப்பேன். அப்போ போர் வீரர்களின் கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது தாவீது இந்த சத்தத்தை எப்படி கேட்டிருப்பான்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காதும் இவ்வளவு ஒரு டீப்பான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த வெளியில் இறைச்சல் கேட்குற இலை அசைகிறது நமக்கு காது கேட்குதா? நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் என்ன செய்யாது? ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு கேட்காது. இப்படிப்பட்ட ஒரு மெல்லிய சத்தத்தை நுட்பமாக கேட்க சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார். இறைச்சல் தான் அது. இலைகள் இறையுது. இலைகள் இறையும் பொழுது அங்கே பெரிய சத்தம் உண்டாகாது. ஆண்டவர் சொன்ன, நீ அதை கேளு, அதை பின்பற்றும் பொழுது நீ பெலிஸ்தியரை முறியடிப்பங்கிறார். ஹல்லேலூயா. அதனால எலியா ஜெபம் பண்ணினா ஆசீர்வாதத்தின் இறைச்சல் கேட்கப்பட்டது. இங்கே தாவீது எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அவன் பெரிய போர் வீரன், அவன் ஜெய வீரன், அவன் எங்கே போனாலும் ஜெயந்தான் கிடச்சிச்சு. ஆனால் நிறைய சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? கர்த்தர் என்னோட இருக்க, நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஓகே சொல்லிடுவார், கண்ணை மூடிக்குவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் சில காரியங்களை எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அப்படி செய்யும் பொழுதுதான் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வெற்றி கிடைக்கணும்னா ஆண்டவர் சொன்னார், அங்கே நீ இலைகளின் இறைச்சலை கேளு. அந்த நுனிகளில் வர்ற இறைச்சல், தாவீது துல்லிபமாக அந்த இறைச்சலை கேட்டு அந்த சத்தம் வந்த மாத்திரத்தில் எப்படி ஆண்டவர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக போசினாரோ அப்படியே போனால் மிகப்பெரிய வெற்றியை கண்டடைந்தான். அப்போ நம்ம உலகத்தின் சத்தத்தை கேட்கிறோமா? ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய காதுகள் எதற்கு, செவிகள் எதற்கு திறக்கப்பட்டிருக்கிறது? எப்போ பார்த்தாலும் பல மணி நேரம் அப்படியே மற்றவர்களை பற்றி புரணி பேசிய நேரத்தை கடத்துகிறோமா? இல்லை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நேரத்தை கடத்துகிறோமா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் கொண்டு போய் வச்சு, ஆண்டவரே இதற்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறோமா? இல்லை நம்ம உலக பிரகாரமாக நான் அப்பேற்பட்ட ஆள், இப்பேற்பட்ட ஆள், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நம்முடைய திறமைகளில் நம்பிக்கை கொள்ளுகிறோமா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். தாவீதை போல நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். ஏசாயா 42 அதிகாரம் 13 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, வாசிமா ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் மேற்கொள்ளணும்னா ஆண்டவருடைய பாதத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாராம்? பராக்கிரமசாலியை போல கெர்ச்சிப்பாராம்.
அதே ஏசாயா 31:4 சொல்லுது, அவர் சிங்கம் இறைய விட்டு கொடுக்காம, ஒரு சிங்கம் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் அந்த இறையை எடுக்கும் பொழுது சிங்கம் அமைதியாக பார்த்துட்டு இருக்குமா? பார்க்காது, அப்படியே கர்ஜித்து போராடும். அதே போல தான் கர்த்தர் கர்ஜித்து போராடுறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கணும். தாவீதை போல சார்ந்திருக்கும் பொழுது சத்துருக்களை மேற்கொள்ளும் இறைச்சலாக கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சத்துருவே இல்லைன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி போராடுகிற அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறேனா, அவருடைய சத்தத்தை கேட்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததாக கடைசியாக இன்னொரு இறைச்சல் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37 1 முதல் 10 எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறார். அது என்ன தரிசனம்? உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எசேக்கியேலை நிப்பாட்டினார். உங்களுக்கு அப்படி ஒரு தரிசனம் வந்தால், ஒரு சொப்பனம் வந்தால் என்ன நினைப்பீங்க? இன்றைக்கி நான் மட்டன் சிக்கன் நிறையா சாப்பிட்ருக்கேன், அதனால எலும்பாக பார்த்துருக்கேன்னு நினைப்பீங்க. அப்படி தானே நினைப்பீங்க? ஆனால் இங்கே பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஞாபகப்படுத்திட்டனோ பசியை. எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிப்பாட்ட வச்சுட்டார். நிப்பாட்ட வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிய மனுஷகுமாரனே, இந்த எலும்புகளை பார்த்து என்ன சொல்லு? என்ன செய்ய சொன்னார்? தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் உரைச்சாரா? என்ன சொன்னார்? தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும்? சேரும். இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த பிற்பாடு அதற்கு மேலே நரம்பு, மாமிசம், தோல் மூடும் அப்படின்னு சொன்னார். அப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைச்சானா? உரைச்சான். எசேக்கியேல் 37:7 வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. போதும். தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன இரைச்சல் உண்டாயிட்டான்? இரைச்சல் எப்படி இருக்கும்? இந்த இரைச்சல் இலையில் வந்த இரைச்சல் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? எலும்பும் எலும்பும் சேரும் பொழுது ஒரு இரைச்சல், ஒரு வைப்ரேஷன், ஒரு அசைவு ஏற்படுது. அந்த அசைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல சில நேரங்களில் நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் அந்த டியூனிங் ஃபோர்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படி லேசாக நீங்கள் தட்டும் பொழுது அப்படியே கிருன்னு ஒரு இரைச்சல் உண்டாகும். அதே போல் இந்த எலும்புகள் அசைகிறதற்கு அங்கே ஒரு இரைச்சல் உண்டானது. எப்போ இரைச்சல் உண்டானது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கையில். அப்போ தீர்க்க தரிசனம் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் தம்முடைய மனுஷர் மூலமாக என்ன செய்கிறாரு? தம்முடைய தாசர்கள் மூலமாக சொல்ல வைக்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகையில் எலும்புகள் அசைகின்றது. அந்த இரைச்சல் உண்டாகும் பொழுது இந்த காய்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறது. அதற்குள்ள மாமிசம், நரம்பு, தோல் மூடி அதுக்கு பிற்பாடு ஆவியை நோக்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளே பூந்து அங்கே அது மகா பெரிய சேனையாய் இந்த எலும்புகள் உயிரடைந்து நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை உண்டாக்கும் இரைச்சல் கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஜீவனை உண்டாக்கும் இரைச்சல். காஞ்சு போன ஆவிக்குரிய வாழ்க்கை. பைபிள்னா என்னன்னே தெரியல, எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது, ஆனாலும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் இப்போ உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜீரோவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே இந்த அசைவை, இரைச்சலை ஏற்படுத்த முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பைபிளை படிங்க, சர்ச்சுக்கு வந்தால் மெசேஜை கேளுங்க, சர்ச்சுக்கு வந்தால் இந்த வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்?
இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போகும் பொழுது தான் அந்த மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு அசைவு ஏற்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்காம ஒரு மந்திரவாதிட்ட போகிற மாதிரி ஏசப்பாட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நான் சுகம் இல்லாமல் வந்தேன், நான் சரியாயிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கும் மேலே உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகும் அசைவு உங்களுக்குள்ள வேணும். இயேசுவுக்காக வைராக்கியமாக நீங்கள் எழும்பி ஜீவிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகும் அசைவு வேணும். நான் 1 முறை பைபிள் படிச்சுட்டேன், 10 முறை பைபிள் படிச்சுட்டேன், எத்தனை முறை வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கணும்னு நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. யோவான் 1:1-5 அதை தான் நம்ம பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் ஃபுல்லாக அதை தான் பார்க்கிறோம். அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமானது. ஏசப்பாவுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பாதீங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது நம்ம பிழைத்திருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? பிழைத்திருப்போம். இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாம் பிழைத்திருப்போம் சொல்லி. ஆனால் இந்த காலத்தில் மக்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. நான் பாட்டு பாடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான், நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எத்தனை பேரோட வீட்டில் பைபிள் தூசி படிஞ்சு கிடக்குது? எத்தனை பேர் பைபிளே இல்லாமல் இருக்கிறீங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு மாறும் பொழுது தான் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளவோ ரீசன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது, எல்லாத்துக்கும் படிக்கிறது தான் இருக்குது. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சைனாவுக்கு போயிருந்தார். அப்போ சைனாவில் இது மாதிரி நம்ம சர்ச் கூட முடியாது. சில இடங்களில் சர்ச் கூடுவாங்க, ஆனால் அது கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சுதந்திரமாக நம்ம கூடணும் அப்படின்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டில் தான் கூடுவாங்க. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்னு பேர். அப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் போகும் பொழுது நீங்கள் அது எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அங்கே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளோத்தையும் கவர்மெண்ட் என்ன செய்யும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கோட் வேர்டு மாதிரி வச்சு திடீர்னு ஒரு கார் பார்க்கிங் கராஜில், திடீர்னு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில், திடீர்னு பிரிட்ஜுக்கு அடியில், பாலத்துக்கு அடியில், டனலில், காடுகளுக்குள்ளே இப்படியெல்லாம் ஜனங்க கூடி என்ன செய்வாங்க, ஆராதித்து ஜெபிப்பாங்க. அதனால தான் சொல்கிறது, நமக்கெல்லாம் அதெல்லாம் நமக்கு இருக்கிற பாடுகள்லாம் என்ன இல்லை, பாடுகளே. இது நான் என்றைக்கோ நடந்ததை சொல்ல, இப்போ நடந்துட்டுருக்கதை சொல்கிறேன். கரண்ட் டைம் சொல்கிறேன். எத்தனை தேசங்களில் ஜனங்க இப்படி கூடி ஜெபிக்க முடியாமல், சர்ச்சுக்கு போக முடியாமல் கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க தெரியுமா? அப்போ அப்படி கூடின ஒரு சர்ச்சில் சைனாவில் அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு ஊழியக்காரர் போயிடுறார். டூரிஸ்ட் மாதிரி தான் போவாங்க. போயிட்டு அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் எடுக்கிறார். அவர்கள் இருந்தவர்களோ 28 பேரோ 30 பேரோ இருந்திருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் இருந்த பைபிள் 4-5 பைபிள் தான். பைபிள் நிறைய கிடையாது. 4-5 பேர்த்து தான் என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. அப்போ இந்த மனுஷன்ட்ட பைபிள் இருக்குது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து அதிகாரத்தை சொல்லி படிக்க சொல்கிறார். அப்போ ஒரு அம்மா பைபிளை திறந்து படிக்கிறதுக்குள்ளே இன்னொரு அம்மா அதை மனப்பாடமாக வாசிக்கிறாங்க. மனப்பாடமாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க, சொல்கிறீங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் ஜெயிலில் இருந்த பொழுது இந்த பைபிளையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ ஜெயிலில் எப்படி உங்களுக்கு பைபிள் கிடச்சிச்சு? வீட்டிலேயே பைபிள் வைக்க முடியாது, ஜெயிலில் எப்படி பைபிள் கிடச்சிச்சு? அடிக்கடி என்னைக்காவது மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை உறவினர்களை போல
யாராவது வந்து எங்களை பார்த்துட்டு செல்லலாம். அப்படி பார்க்க வருபவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்களுடைய துணிமணிகளில் உள்ளே ஒவ்வொரு பக்கத்தை பைபிளை தைச்சு ஒட்டி இப்படி என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நாங்கள் ஜெயிலில் வச்சு இந்த பைபிளை என்ன செஞ்சோம், மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்படி அவர் சொல்லிட்டு இன்னும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸாக சொல்கிறாராம். இந்த அம்மா மாத்திரம் இல்லை, அதில் இருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை மனப்பாடமாக ஒப்பிக்கிறாங்க. மனப்பாடமாக என்ன செய்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. இவருக்கு கண்ணீர் வந்துட்டு பிரசங்கம் முடித்தார், ஜெபம் பண்ணினார். கடைசியாக கேட்டார், நான் திரும்பி அமெரிக்கா தேசத்துக்கு போகிறேன், உங்களுக்காக நான் எதற்கு ஜெபிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார், உங்களுக்காக எதுக்கு ஜெபம்? அப்போ அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் வந்து அமெரிக்கா தேசத்தில் நீங்களாம் சுதந்திரமாக ஆலயத்திற்கு போகிறது போல் நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நான் அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், நாங்கள் உங்களை போல துன்பப்படணும், அப்போ தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் இன்னும் ஐக்கியப்படுவோம், நான் ஜெபம் பண்ணுறேன்னாராம். அது ஒருவேளை ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை பிரியமானவர்களே. துன்பத்தின் மத்தியில் தான் இந்த வார்த்தையை வார்த்தையின் மகிமை உங்களுக்கு தெரியும். இது என்ன பைபிள் தானே, இதை படிக்கணும்னு என்ன இருக்குது? நிறைய ஊழியக்காரங்களே இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் ஒரு தடவை பைபிள் படிச்சுட்டா போதும், நான் அப்படி இருப்பேன் இப்படி. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 154 சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி. எலும்ப போல காஞ்ச உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கணும்னா இந்த வேத வசனத்துக்கு தான் வல்லமை இருக்குது. வேறு எதுக்குமே வல்லமை இல்லை, வேறு எதுக்குமே வல்லமை இல்லை. இந்த வேத வசனம் உனக்குள்ளே போகும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை கிரியை செய். முதல்ல எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக வார்த்தையே உரைக்கிறான். அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவு ஏற்பட்டது. எலும்புகள் ஒன்றோடொன்று கூடினது, மாம்சம் நரம்பு தோல் மூடினது. அதற்கு பிற்பாடுதான் ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த ஆவி அவர்களுக்குள்ளாய் சென்று அவர்கள் உயிரடைந்து சேனையாய் எழும்பி நின்றார்கள். அதனால நான் பைபிளை மறந்துட்டேன், நான் பைபிள் வாசிக்க அவசியம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு எக்ஸ்கியூஸே சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இறைச்சல், ஒரு அசைவு ஏற்படணும்னா கர்த்தருடைய வார்த்தை எனும் ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து செல்லணும். இன்றைக்கி யோசிங்க, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கேட்குறேன்ப்பா, என் வாழ்க்கையில் இது எது பிரயோஜனமா? பெருமழையின் இறைச்சலாய் ஆசீர்வாதத்தின் இறைச்சல் எனக்கு வேணுமா? என்னை பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவருக்குன்னு என்னை ஒப்பு கொடுக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். சத்துருக்களை முறியடிக்கிற இறைச்சல் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கணுன்னா அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். கடைசியாக என்னுடைய வாழ்க்கை மாறணும், செத்து போன வாழ்க்கை அசைவு ஏற்படணும்னா தேவ வசனத்தின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யணும். இந்த உலகம் அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:9 நம்ம பார்க்கும் பொழுது குதிரைகளின் சத்தமும் இறைச்சலின் சத்தமும் பிசாசு இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற சத்தமும் கேட்கிறத யோவான் அப்போஸ்தலன் காண்கிறான். அந்த இறைச்சல் மகா பெரிய இறைச்சலாக இருக்கிறது. அதுதான் இப்போ உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்கும் பொழுது பரலோகத்தில் கோடி கோடியான மக்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த இறைச்சலில் நான் பங்கு பெறுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் இறைச்சலை உண்டு பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியின் இறைச்சலை உண்டு பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆவிக்குரிய விதங்களிலும் நம்ம திரும்பவுமா எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு இறைச்சலை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் அளவிற்கு என்னுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. உலகத்தின் சத்தத்தையே நான் கேட்டு கேட்டு நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா. உலகத்தின் சத்தத்தை கேட்டு கேட்டு நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே.
இனிமேல் நான் அப்படி கேட்கக்கூடாது ஏசப்பா. நான் முற்றுமுடிய உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கட்டும். எல்லாரும் ஜெபிப்பீங்களா? எல்லாரும் பாட்டு பாடுனாதான் ஜெபம் பண்ணணும் கிடையாது. எல்லாரும் உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். எல்லாரும் வாயை திறங்க. வாயை திறந்து கண்களை மூடி உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு அதை மாத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கும் அளவிற்கு என்னை பக்குவப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்னை பக்குவப்படுத்துங்க அப்பா. லார்ட் கிளென்ஸ் மீ லார்ட் என்று சொல்லுங்க. என்னை பக்குவப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே நான் என்னத்தையாவது யோசிப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நினைக்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது கர்த்தருடைய ஆலயம். இதில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், இதில் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் மற்றவர்களுக்கு கேட்காது. ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கு என்னுடைய செவிகளை திறந்தருளும் அப்பா. உலகத்தின் சத்தத்தை ஓய பண்ணும், பிசாசின் சத்தத்தை ஓய பண்ணும் ஆண்டவரே. சோர்வின் சத்தத்தை ஓய பண்ணும் அப்பா. உலகத்தின் சத்தம் மிக பெரிதா இருக்கலாம் ஆண்டவரே, சத்துருக்களின் சத்தம் பெரிதா இருக்கலாம் அப்பா. எல்லாவற்றையும் ஓய பண்ணி இன்றைக்கு நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நான் பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து மேற்கொள்ளப்படாமல் நான் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதமற்ற தன்மைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய வசனத்தை கேட்க, உம்முடைய வசனம் கேட்கப்பட என் குடும்பத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதத்தின் இறைச்சல் அவருடைய குடும்பங்களில் காணப்பட ஆண்டவரே, காணப்படட்டும் அப்பா. சத்துருக்களை மேற்கொள்ளும் இறைச்சல் காணப்படட்டும். பிசாசின் போராட்டங்களிலிருந்து வெற்றி அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. தடையாயிருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு சுவாமி. நீர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுவீராக அப்பா, கடந்து செல்லுவீராக அப்பா. வெற்றி வீரனாய் சிங்கத்தை போல கர்ஜித்து அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்றருளும், கடந்து சென்றருளும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தமாயிருக்கிற நிலைமை மாறட்டும் அப்பா, மந்தமாயிருக்கிற நிலைமை மாறட்டும். நான் இதுவரைக்கும் உலர்ந்து போன எலும்புகளை போல சும்மா நான் ஏதோ பாட்டு பாடினேன், கை தட்டினேன், ஜோம் பண்ணேன், ஆவியில நிறைஞ்சேன்னு சொல்லி போற வாழ்க்கை இருக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் அவர்களை புடமிட்டு மாற்றட்டும். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ள மாறுதலை உண்டு பண்ணட்டும். கர்த்தருடைய வசனம் எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்யட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்க செய்யட்டும் அப்பா. ஆவிக்குரிய மந்த நிலைமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே மாறி ஆண்டவரே உயிர் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியட்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை துதிக்கும் இறைச்சலோடு நாங்களும் ஒன்றாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறட்டும் அப்பா. இன்னைக்கு என்னென்ன காரியத்திற்காய் ஜெபிக்க வந்திருக்கிறார்களோ அந்தந்த காரியத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். வியாதிகளை நீக்கும் ஆண்டவரே. வியாதி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்களை கரங்களை வச்சுக்கிடுங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் விடுதலை, ஏசப்பா விடுதலையை கொடுக்க போறார். எங்க வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. nothing is impossible for him. கர்த்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய தொடுதல், அவருடைய வஸ்திரத்தின் தொடுதல் இப்பொழுது அடைக்கப்பட்ட ஆண்டவரே புண்ணாக்கப்பட்ட வலியுள்ள எல்லா இடங்களிலேயும் அவருடைய தொடுதல் இப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் இப்பொழுது
இப்பொழுது உங்கள் மீது தெளிக்கப்படுவதாக. சிலுவையின் அடையாளம் இப்பொழுது உங்கள் மீது பூசப்படுவதாக. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்களாக. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்களாக. இனிமேல் வலி இல்லை, இனிமேல் அடைக்கப்பட்ட தன்மை இல்லை, இனிமேல் திறக்கப்பட்டு புண்ணாய் இருக்கிற தன்மைகள் அல்ல, இனிமேல் மருத்துவருடைய அடிமைத்தனம் இல்லை, இனிமேல் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பரிபூரண விடுதலை கர்த்தர் செய்வார் என்றால் அதை மனுஷனால தடை பண்ணவே முடியாது. சந்தேகப்படாத, கர்த்தரால எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார், அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, எனக்கு பிரச்சனையின் மேலே பிரச்சனை, போராட்டம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனால போராட்டம், எனக்கு சொந்தக்காரனால போராட்டம், ஆசீர்வாதத்திற்கு தடைன்னு சொல்றியா? இன்றைக்கு ஜெபி, இன்றைக்கு ஜெபி. கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் உங்களை உயர்த்துவார், மேற்கொள்ளும்படியாய் உயர்த்துவார். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவத்தில் உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன்ப்பா நினைக்காத, அசால்ட்டா அசட்டையா நினைக்காத. நானும் பரலோகம் போயிருவேன், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான், நான் ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிறேன், நான் டெய்லி ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நினைக்காத. நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தைய போல இருக்கிறது. இன்றைக்கு கேளு, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நானும் பரலோகத்திற்கு நான் மெம்பர் ஆகுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், பெரிய விடுதலை அவர்கள் காணட்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ள புறப்படட்டும், ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். அப்பா காய்ந்து போன நிலைமை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே